வெல்கம் டு மை சேனல் ஜூனியர் செஃப் தமிழ். நம்மளோட ஜூனியர் செஃப் தமிழில் டெய்லியும் புது புது ரெசிபிஸ் டேஸ்டியாக மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியாகவும் எப்படி சாப்பிடலாம் அப்படின்றத ஐடியாஸை நான் இந்த சேனலில் கொடுத்துட்ருக்கேன். இது புது சேனல் அப்படின்றதுனால இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தவங்களும் உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்ஸ் ஒன்று ஒன்று எனக்கு ரொம்ப வேல்யூபலாக இருக்கும். அண்ட் நம்ம சேனலை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாஃப்டாக எப்படி சப்பாத்தி செய்யலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் சப்பாத்தி செய்கிறது ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லுங்கள் கஷ்டமாக இல்லையா அப்படின்னு. நான் சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு ஃபஸ்ட்டு உப்பு மட்டும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கிட்டேன். இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நான் எதுவுமே ஆட் பண்ணல. வெறும் அதுவும் நான் சுடு தண்ணி கூட ஊற்றலை, வெறும் நார்மல் வாட்டர் அதை ஊற்றி நான் பிசைஞ்சிருக்கேன். எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். நல்லா பிசைஞ்சிட்டு லைட்டாக நான் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்த்தாலே சாப்பிடணும்னு தோணும், அந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இப்போ உங்களுக்கு அது பார்த்தாலே தெரியும். நான் நெக்ஸ்ட்டு கிளிப்பில் கை வச்சு நல்லா காமிச்சிருப்பேன் பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு. இந்த மாதிரி சாஃப்டான சப்பாத்தி வேணும்னா இந்த மெத்தடில் ட்ரை பண்ணுங்கள். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணும்போது ரொம்ப நேரம் ஊற வைக்கணும், சப்பாத்தி செய்யறதுக்கு ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும்னு எந்த அவசியமுமே கிடையாது. லாஸ்ட்டாக நான் சப்பாத்தி சுட்டு எடுத்தாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.